ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு தெரியாத விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து நம்ம குஷ்பு வந்து ஓப்பனாக வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வாரிசு திரைப்படத்தினப்போ வந்து நானும் விஜயும் வந்து ஒன்றா வந்து அழுதுட்டோம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸை கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் 1988 வந்து வெளியான தர்மத்தின் தலைவன் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்குள்ள ஹீரோயினாக என்ட்ரி கொடுத்தவங்க தான் நம்ம குஷ்பு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்தி, நெப்போலியன் இந்தமாரி வந்து முன்னணி நடிகர்கள் வந்து ஜோடி சேர்ந்து வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க தமிழையும் தாண்டி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்ற நிறைய மொழிகளில் வந்து 100க்கும் மேற்பட்ட படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு சமீபத்தில் வந்து ஒரு பேட்டியில் வந்து நம்ம தளபதி விஜய் கூட வாரிசு திரைப்படத்தில் நடித்தது அப்புறம் வந்து அவங்களோட காட்சிகளை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இதை பற்றி வந்து அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து வாரிசு படத்தில் வந்து எனக்கும் விஜய்க்கும் வந்து நிறைய எமோஷ்னல் காட்சிகள் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக வந்து உணர்வுபூர்வமாக அந்த காட்சிகள் இருக்கும். ஆனால் வந்து படத்தின் வந்து டைமிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றனால வந்து நம்ம டேரக்டர் வந்து என்னை நேரில் பார்த்து வந்து இந்த விஷயத்த சொன்னார். இந்தமாரி வந்து உங்கள் சீன்ஸ்லாம் மட்டும் கட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து மற்ற எல்லா நடிகர் நடிகைக்கும் அந்த படத்தில் வந்து டயலாக் இருக்கும். எனக்கும் விஜய்க்கும் மட்டும் அந்தளவுக்கு டயலாக்கே இல்லை. நிறைய சென்டிமெண்ட் காட்சி மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் வந்து அவங்க வந்து தூக்குற மாரி ஆயிடுச்சு என்னோடய காட்சியை. லேட்டஸ்ட்டாக வந்து நானும் விஜயும் சந்திக்கும் போது வந்து விஜயே என்கிட்ட சொன்னார், நம்ம 2 பேரும் வந்து வாரிசு திரைப்படத்தில் ரொம்பவே எமோஷ்னல் காட்சிகள் நடிச்சிருந்தோம். ஆனால் வந்து ஒரு அன்லக்கியாக வந்து அந்த காட்சிகள்லாம் வந்து ரசிகர்கள் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு வந்து நம்மளோட விஜய் சாரே வந்து நம்மளோட குஷ்பு கிட்ட சொல்லியிருக்காங்களாம். அதை வந்து நம்மளுக்கு குஷ்பு வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க.